ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு எக் ஆம்லெட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து கொஞ்சம் யாப்பிங்னா நான் சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன், ஏதாவது வளருவேன், அது மாதிரி ஏதாவது சேர்த்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதியானம் இப்போ லன்ச் டைம். ஸோ லன்ச் டைமுக்கு வீட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கு நான் வந்து தொட்டுக்க எக் ஆம்லெட் பண்ணிகிட்டே உங்கள் கூட பேச போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். போர் அடிச்சதுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க, எல்லாம் பார்க்காதீங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, லெட்ஸ் டூ. இல்லைனா ஸ்பூன் எடுக்க மறந்துருப்பேன், முட்டை கலக்கியிருக்க மாட்டேன் முன்னாடி, இப்படிலாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது நான் மெஸ்அப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பண்ணதுனால இப்போ எனக்கு வந்து இந்த முட்டை எனக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஓகே, ஃபைன், நம்மளால் பண்ண முடிஞ்சது அவ்வளோதான். முட்டை ரெடி. இப்பொழுது நம்ம தட்டு எடுத்து இந்த முட்டையை சர்வ் பண்ணி, அவ்வளோதான். ஒரு 2 minutes வேலை. உங்களுக்கு வந்து பசிச்சதுன்னா யோசிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்டுட்டே இருங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்களே பார்த்தீங்க நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. நானே டேஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். Pretty good, nice. இந்த டைமில் நீங்கள் என்னை வந்து ஒரு ஷெஃப்னு கூப்பிடணும். சரி கைஸ், இப்போ மத்தியானம் வந்து வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அதோட இது வந்து இந்த காம்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, அப்புறம் வந்து காரக்குழம்பு இருக்குது, அண்ட் தென் கோவக்காய் ஃப்ரை இருக்குது. கோவக்காய் ஃப்ரை வச்சுக்கிட்டே நீ ஏன்டா இதை பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பொரியல் இருந்தால் பிடிக்கும். இதை நான் சூடு பண்ண மறந்துட்டேன், சூடு பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலி நான் நிறைய வ்ளாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது வாட் ஐ ஈட் இன் அ டே, அப்புறம் டே இன் மை லைஃப் வ்ளாக், அப்புறம் என்னோட ஜும்கா கலெக்ஷன்ஸ், இந்த நிறைய பண்ணலாம் நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருக்குது. எனக்கு எழுந்து ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது. அதனால வந்து சரி, அப்பப்போ எனக்கு வந்து டக்குன்னு ஒரு பிரிஸ்க் ஒன்று வரும், ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும். அப்படி வரும்போது மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்போவே எடிட் பண்ணி, எனக்கு அப்போவே எடிட் பண்ணி அந்த நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நான் அப்படி யோசிச்சு வச்சுருப்பேன், ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கும். சம்டைம்ஸ் மூடு வந்து எடுத்துருவேன். ப்ளஸ் வந்து இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதத்தோட எண்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு குக்கிங் சீரீஸ் மாதிரி ஏன்னா ஒரு 4 to 5 days வந்து நம்ம எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நீங்கள் அந்த சண்டே சமையல் vlogல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து குக் பண்ணி அப்படி இருந்திருப்போம். அதே 5 பேர் தான் நாங்கள் வந்து இந்த 5 நாளுமே வந்து குக் பண்ணி சாப்பிட போகிறோம். அதாவது என்னென்ன நாங்கள் புது ரெசிபிஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரெசிபிஸ் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தாலுமே இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று அதை பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் இந்த டைமில் வந்து நீங்கள் யூனிக்காக பார்ப்பீங்க. அது வந்து உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதனால நீங்கள் பாருங்கள், அது நல்லாயிருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாலே ஃபன்னாக தானே இருக்கும். ப்ளஸ் சிஸ்டர்ஸ், என்னோட 2 சிஸ்டர்ஸும் அதில் இருப்பாங்க. எங்கடா இங்கே நீங்கள் எப்போவுமே ஒரு 2 வாண்டுங்களை காமிப்பீங்களேன்னு கேட்கலாம். ஆனால் இப்போ அவங்க இங்கே இல்லை, இங்கே வந்து வெளியில் போயிருக்காங்க. அதனால தான் நான் வீட்டில் தனியாக இருக்கேன். இல்லைன்னா இவங்களுக்கும் வந்துடுவாருங்க. ஸோ என்னோட குழம்பு வந்து சூடாயிடுச்சு. அது சூடானதுக்கு அப்புறமா இதை நான் ரைஸில் ஊற்றி சாப்பிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி சாப்பிட்டு அப்படின்னு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ காய்ஸ், நான் ரைஸ் போட்டு வந்துட்டேன். முட்டையும் இருக்குது, கோவக்காவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம சூடு பண்ண குழம்பை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பிகாஸ் எனக்கு காரக்குழம்பு இதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது, ரசம் அதெல்லாம் பிடிக்காது. சாம்பார் வச்சா நெய் ஊற்றி ஒரு செம்ம காம்போ அப்படின்னு நான் சாப்பிடுவேன். பட் வந்து காரக்குழம்பு வேறு வழியெல்லாம் வச்சுட்டாங்க, ஓகே ஃபைன் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரொம்ப ரேராக தான் நான் காரக்குழம்பு சாப்பிடுவேன். அண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். இப்போ என்னோடய பிளேட் பார்க்க இப்படி தான் இருக்குது பாருங்கள். காரக்குழம்பு, கொஞ்சோண்டு கோவக்காய் பொரியல். பிகாஸ் என்னோட இந்த 2 வாண்டுங்களும் சாப்பிட்டு வருவாங்க இல்லையான்னு தெரியல, அவங்களுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து முட்டை. எப்படியோ காரக்குழம்புல உப்பு போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து சமைக்கிறதுனால. அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்து இதை சாப்பிடுவோம். காய்ஸ், நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த காரக்குழம்பு எப்படி பிசைஞ்சு முட்டையை கொஞ்சோண்டு எடுத்து அதில் வச்சு ஃபஸ்ட்டு முட்டையோடு சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். நைஸ், சூப்பராக இருக்குது. அப்புறமா இந்த கோவக்காவை கொஞ்சம் எடுத்து காரக்குழம்போடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். பேசிக்லி கோவக்காய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வந்து ஏன் அது பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு வந்து சில காய் பிடிக்கும்ல, என்னென்னே ஸ்பெசிஃபிக் ரீசனே இல்லாமல் வந்து சில பேருக்கு சிலது பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு கோவக்காய். ஸோ கோவக்காய் வந்து எப்போ செஞ்சாலுமே நான் சாப்பிட்ருவேன். ஒரு குழம்பா செஞ்சாலும் ஓகே, ஒரு லைக் ஃப்ரையாக செஞ்சாலும் ஓகே. ஏன்னா ஃப்ரைலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து அப்படியே செய்யும் போதே நாக்கு ஊறும். ஸோ அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் அதை சொல்கிறதுக்கு தகுதியான பர்சனா இல்லை கரெக்டான பர்சனான்லாம் எனக்கு தெரில. பட் ஸ்டில் நான் அது உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணணுன்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ரீசெண்டாக ஸ்டொமக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது GERD அப்படின்னு சொல்லப்படுற ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருந்தது. நான் அதுதான் அப்போ யோசித்தேன், இந்த மாதிரி வந்து ஏன்டா நமக்கு அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கை போய் கன்சல்ட் பண்ணேன். ஜஸ்ட் அ கிளினிக், ஓகே. ஸோ அங்கே போய் கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க சர்டன் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அதை நான் வந்து போட்டேன். அப்படியும் வந்து எனக்கு நிற்கலை. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், மேபி கால் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் அதை வந்து கொஞ்சம் நெட்லேயும் சர்வ் பண்ணேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தது. அப்புறமா இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் திருப்பியும் அதே மெடிக்கேஷன்ஸ் தான் அவங்க கொடுத்தாங்க. பட் அதில் அந்த டேப்லெட்ஸ்லேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும்ல. லைக் இப்போது ஒரு டேப்லெட் எடுத்துருக்கோன்னா அதுலேயே வேறு டைப் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சிரப் ஒன்று கொடுத்தாங்க, டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க. சிரப் காலி ஆகிடுச்சு, டேப்லெட் மட்டும்தான் இருக்குது. டேப்லெட் வந்து 30 டேஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நாளாக வந்து டேப்லெட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். சரி ஓகே, அப்படியும் நிற்கும் அப்படின்னு பார்த்தா அது எனக்கு வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஓகேவாக இருக்குது. பட் நைட்டான ஏப்பம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருது. எனக்கு வந்து அப்போ இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். என்னால் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒழுங்காக ஸ்வாலோ பண்ண முடியாது. அண்ட் வந்து எனக்கு அப்பப்போ லைக் அந்த ஸ்டொமக் பர்னிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நானும் நிறைய அந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். காலையில் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நைட்டு சிரப் குடிப்பேன், அதெல்லாம் ஓகே. பட் இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது அந்த டாக்டர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு எப்போவுமே சாப்பிடும் போது தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரோபயோட்டிக்கோடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வந்து கட் ஹெல்த்துக்கு வந்து ப்ரோபயோட்டிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று வந்து எப்போவுமே நீங்கள் வந்து நைட்டு சாப்பிடும் போது
ஹாஃப் எம்டி ஸ்டொமக்காக சாப்பிடுங்க. லைக் ஃபுல்லாக சாப்பிடாம ரொம்ப ஹாஃபாக சாப்பிடுங்க. வயிறு வந்து எப்பவுமே அரை இதுக்கு தான் சாப்பிடணும், அரை பவுல் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ரைஸ் நிறைய எடுத்துக்காதீங்க நைட்டு. அண்ட் நான் வெஜிடேரியன் நைட்டில் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அண்ட் கேஸ் உங்களுக்கு கொடுக்குற நிறைய ஃபுட் இந்த மாதிரி சாம்பார், அப்புறமா வேறு என்ன உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எதனால வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அதாவது இங்கே இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு பைப்லைன் தான், ஒன் வே கோ பைப்லைன் தான். ஸோ அந்த இது வந்து அந்த லைன் வந்து என்னதுன்னா, நீங்கள் போகிற ஃபுட்டு, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே வந்து உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு அது டைஜஸ்ட் ஆகிடணும். டைஜஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு ஒன்ஸ் அது மேலே மேலே வரும்போது தான் அது ஏப்பமாக வருது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கும் புரிஞ்சுது. நானும் அதை வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னை விட எனக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிகாஸ் தயிர்லாம் சாப்பிடுறேன். அப்புறமா வந்து இப்போது லைக் லேட் நைட் வந்து ரொம்ப இதுவாக எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக தான் நான் நான்வெஜ் எடுத்துக்கிறேன் இப்போது. லைக் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் லைக் தயிர்லாம் நல்லா போட்டு அண்ட் வந்து மிக்சியில் மோர் அடித்து குடிப்பேன். அதுக்கப்புறமா தயிர் சாதம் சாப்பிடுவேன். அப்படிலாம் இருப்பேன். இப்போ எனக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களுமே அந்த மாதிரி விஷயம்லாம் வரத்துக்கு தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஓகேவா, இது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரவங்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே காமனாக சொல்கிற ஒரு விஷயம், ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணுங்கள், ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து நைட் வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ரொட்டீன் பவுல் மூவ்மெண்ட் ப்ளஸ் கட் ஹெல்த் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் நிறைய வீடியோ சொல்லணும்னு நினைப்பேன், பட் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. அப்போது எனக்கு அப்போ ஞாபகமும் வராதா. ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது சாப்பாடு சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படின்றதுனால இதை நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். அண்ட் ப்ளஸ் நிறைய ஆயில் வச்சு எடுத்துக்காதீங்க. ஆயில் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால், ஃபேட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆயில் வச்சு எடுத்துக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஸோ இதை வந்து என்னோடய தத்துவமாக இல்லை அட்வைஸை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. நான் வந்து சொல்கிறதுக்கு கரெக்டான பர்சன், ஏன்னா நானே இதை கடைப்பிடிக்க மாட்டேன் மோஸ்ட்லி. பட் இப்போ கொஞ்சம் அவேராக இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் அவேராக இருங்க. அப்படின்னா நீங்கள் இந்த இல்னஸ் எல்லாம் நீங்கள் வராமல் தவிர்க்கலாம். இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ். லைக் 839 நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 839. நான் வந்து ரேண்டமாக ஆரம்பித்தது தான். இவ்வளோ ரீச் ஆகும். எனக்கு 839ன்றது வந்து இவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ எவ்ரி ஒன். ரெகுலராக என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் போடுற என்னோடய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க உங்கள் வ்ளாக்ஸ் நல்லா இருக்குது, நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். லைக் தேங்க்யூ ஃபார் த ஸ்வீட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். அண்ட் இதை நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜேர்னிக்கு நல்லா பண்ணி என்னோடய குவாலிட்டியாக இருக்கட்டும், என்னோடய எடிட்டிங்காக இருக்கட்டும், என்னோடய வீடியோ எடுக்கிற முறையாக இருக்கட்டும், எதுனாலும் நான் வந்து அதை இன்னும் நல்லா கொண்டு போக ஆசைப்படுறேன். ஸோ நீங்களும் ஏதாவது தப்பு இல்லை, உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் மாற்றிக்கணும், இல்லை லைக் உங்களுக்கு எடிட்டிங் சரியில்லை, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபால்ட் பட்டால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை பாய்.